அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகிய வாழ்க்கை வரலாறு. குர்ஆனில் கூறப்பட்ட 70 நபிமார்களுடைய வரலாற்றில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை அல்லாஹ் அழகிய வரலாறு என்று குர்ஆனில் கூறுகின்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 குழந்தைகள் இருந்தன. அதில் ஒரு குழந்தை தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகவும் பிடிக்கும். 11 பிள்ளைகளை விடவும் பிடிக்கும். அதனால் அந்த 11 பிள்ளைகளுக்கு அது பிடிக்கவில்லை. யூசுப் நபி ஒரு கனவு கண்டாங்க. 11 சூரியனோ சந்திரனோ 11 நட்சத்திரங்களோ சஜிதா செய்கிற மாதிரி கனவு கண்டாங்க. அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது ரொம்ப அழகான கனவு, நீங்க வேற சகோதரர்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. யூசுப் நபி சொல்றாங்க, மீனும் யூசுப் நபி மற்ற சகோதரர்கிட்ட சொல்றாங்க. மற்ற சகோதரிகளுக்கு பொறாமை அதிகமாச்சு. அதனால சதித்திட்டம் போட்டாங்க. அந்த சதித்திட்டம் என்ன சதித்திட்டம் போட்டாங்கன்னா, யூசுஃபை எப்படியாவது கொலை செய்திருந்தோம், அந்த சதித்திட்டம் போட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஆள் சொல்றாங்க, அவங்கள கொலை செய்ய வேணாம், ஏதாவது கிணத்துல தூக்கி போட்டு வந்துருவோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் விளையாடாச்சு போல சொல்லிட்டு கிணத்துக்கிட்ட அழைச்சிட்டு வந்துடுறாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல போட்டாங்க. அப்புறம் போறான ஆட்டோ ரத்தத்தை அவங்க சட்டையில தேய்ச்சி வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒன்னா அடிச்சுட்டு போயிடுச்சின்னு சொல்றாங்க. அப்புறம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான் நம்பல, எனக்கு வேற லட்சம் பணம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல இருக்கிறாங்க. வழிபோக்கர்கள் வந்து அந்த கிணத்துல தண்ணி பிடிக்க வராங்க. அப்போ அந்த கிணத்துக்குள்ள அழகான சிறுவர் இருக்கிற பாட்டு இந்த சிறுவரை வெளியே எடுக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தவங்கள்ட்ட விலைக்கு கொடுக்குறாங்க. யாரும் அவங்க விலைக்கு வாங்குறாங்கன்னா, அந்த நாட்டோட அரசர் அஜீஸ் தான் அவங்கள விலைக்கு வாங்குறாங்க. அப்போ அவங்க மனைவிட்ட சொல்றாங்க, இவங்க ரொம்ப அழகான மனிதர், இவங்க மேல அச்சமாக நாங்கள் சொல்றாங்க. ஆனா அஜீஸோட மனைவி யூசுஃப் அலையில வேண்டி அவங்க மேல ஆசைப்பட்டாங்க. அதை மற்ற பெண்களுக்கு பிடிக்கல. அதனால ஒரு விருது ஏற்பாடு பண்றாங்க. எல்லா கையிலையும் ஆப்பிளும் கத்தியும் கொடுத்துட்டு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வர சொல்றாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அழகில வேண்டி மற்ற பெண்கள்லாம் ஆப்பிளை வெட்டுறதுக்கு பதிலாக தங்கள் கைகளை வெட்டிக்கிறாங்க. அப்போ அந்த மற்ற பெண்கள்லாம் சொல்றாங்க, நாங்க சொல்லதை நீங்க கேட்கலன்னா உங்களை ஜெயில போட்டுன்னு சொல்றாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எனக்கு ஜெயிலே வேணும், அதாவது சிறைச்சாலையே வேணும்னு சொல்றாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் இருக்கிறாங்க. இப்ப யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வந்து 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, மொத்தமா 12 வருஷமா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலே இருக்கிறாங்க. மற்றவங்கள்டெல்லாம் அல்லாஹ்வை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரசர் அப்போ ஒரு கனவு கண்டாங்க. 7 கொழுத்தா மாடு 7 மெலிதா மாடு இருக்கிற மாதிரி கனவு கண்டாங்க. அப்புறம் பசுமையா இருக்கிற மாதிரி வறுமையா இருக்கிற மாதிரி கனவு கண்டாங்க. அரசருக்கு அந்த கனவை பத்தி விளக்கத்தை எதுவுமே புரியல. அல்லாஹ் வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவுக்கு விளக்கம் சொல்ல சக்தி கொடுத்துருக்கான். அதனால யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனவுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, 7 வருஷம் பசுமையா இருக்கும், அடுத்த 7 வருஷம் வறுமையா இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி 7 வருஷம் பசுமையா இருக்குது, 7 வருஷம் வறுமையா இருக்குது. அரசருக்கு அந்த கனவுக்கு விளக்கம் சொல்றது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உணவுத்துறை அமைச்சராக நியமிக்கிறாங்க. இப்ப யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மற்ற சகோதரர்கள்லாம் வராங்க. சாப்பாடு கிடைக்காம யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. மற்ற சகோதரர்கள்லாம் தெரியல, இவங்கதான் நம்ம சகோதரர் யூசுஃப்னு தெரியல. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்கதான் நம்ம சகோதரர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால சட்டையை கொண்டு வந்துட்டு குடும்பத்தை வச்சு வாங்கன்னு சொல்றாங்க. சட்டையை வச்சு போய் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வச்சுட்டு வந்துட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அழுது கண் பார்வை மங்கிடுச்சு. சட்டையை மறுபடியும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மேலே வைக்கும் போது கண் பார்வை மறுபடியும் வந்துருச்சு. அப்போதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதான் நீ சின்ன வயசுல கனவுக்கு விளக்கம், இதை